ஹெல்தியாக சாப்பிடணும். ஆனால் என்ன சாப்பிட்றதுன்னு கன்ஃப்யூஷனாக இருக்கா? எந்த கன்ஃப்யூஷனும் வேணாம். இந்த கோதுமை ரவை கிச்சடி ட்ரை பண்ணி பாருங்கள். இது குக்கரில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்தி. அது பண்ணுறதுக்கு குக்கரில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக முந்திரி பருப்பு, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சியும் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு 1 வெங்காயம் சேர்த்து வதக்கிடுங்க. வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் நான் வந்து கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் உருளைக்கிழங்கு இது கூட சேர்த்துக்கலாம். 1 தக்காளி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 3 நிமிஷத்துக்கு இது எண்ணெயில் வதக்கிடுங்க. நான் வந்து 1 கப் கோதுமை ரவை எடுத்திருக்கேன். அதை சேர்த்துட்டு ஒரு தடவை எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியும் 1/2 டீஸ்பூன் நெய் மறக்காமல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு 3 விசில் குக் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா கமன்னு உதிரி உதிரியாக கோதுமை ரவை கிச்சடி ரெடி. இது கூட தேங்காய் சட்னியும் ப்ரௌன் சுகரும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். காய்கறிலாம் சேர்த்துருக்கறனால ரொம்ப ஹெல்தி. என்னோடய பிளேட் ஹெல்தி பிளேட் ஆயிடுச்சு. உங்கள் பிளேட்டே நீங்கள் ஹெல்தி பிளேட்டாக மாற்றிடுங்க. ஹாப்பி குக்கிங், ஹாப்பி பிளேட்.